மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, அப்புறம் இதில் நிறைய கேள்விகள், இதில் நிறைய சந்தேகங்கள். எதை பற்றி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பூஜை ரூமில் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் இருக்கக்கூடிய குறிப்புகள் தான். தெரியாதவர்களுக்கு கூட, இல்லை இதை பற்றி நம்பாதவர்களும் கூட இன்றைக்கி நம்ம சமூக வலைத்தளங்களில் எதையோ ஒன்று பார்க்குறோம். இன்றைக்கெல்லாம் நமக்கு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதுலேயே ஒரு சின்ன நேரத்திலேயே நம்ம சில விஷயங்களை சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நமக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. இதுலேயே இதை பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்லை என்ன செய்யலாம், இப்படி பல குழப்பங்கள் இருக்கும். ஸோ பேசிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஒரு பூஜை அறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டினுடைய மையப்பகுதி, பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுடைய உடம்பை எடுத்துக்கோங்க. இந்த உடம்போட கனெக்ட் பண்ணி நம்ம சொல்லும் பொழுது, நம்ம உடம்போடைய மையப்பகுதி எது? வயிறு. ஸோ இந்த வயிறு தான் நமக்கு பிரம்மஸ்தானம்னு சொல்கிறது. இதை எப்படி நம்ம வச்சுக்கணும்? சுத்தமாக வச்சுக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாடியில் எனர்ஜிஸ் நல்லாயிருக்கும். அதே போல் தான் வீடும். நீங்கள் பூஜையே பண்ண வேண்டாம், நிறைய ஸ்லோகம் சொல்லணும், இந்த பூஜை பண்ணாதான், எதுவுமே வேண்டாம். ஆனால் ஒரு வீட்டினுடைய மையப்பகுதியான அந்த பூஜை அறை அப்படின்னு சொல்கிறது எல்லா கார்னர்ஸில் இருந்தும் நமக்கு எனர்ஜிஸ் வருது இல்லையா? இது எல்லாம் எங்கே உட்காரும் அப்படின்னா, அந்த மையப்பகுதியில் தான் உட்காரும். ஸோ இந்த கார்னரில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸ், நம்ம வீட்டினுடைய மூலைகள், இந்த மூலைகளில் இருக்கக்கூடிய எனர்ஜிஸை நம்ம பாசிட்டிவாக வைக்கணும். ஸோ இங்கேருந்து போகக்கூடிய எனர்ஜியும் அங்கேருந்து வரக்கூடிய எனர்ஜிஸும் நமக்கு என்ன ஆகும்னா, வீட்டை பேலன்ஸ் பண்ணும். அப்போ ஒரு இடத்துல ஐஸ்வர்யம் வளர்கிறது, ஒரு இடத்துல நிம்மதி இருக்கிறது, குடும்ப ஒத்துமை இருக்கிறது, குடும்பத்தில் எப்போவுமே ஒரு சுபம் வந்துட்டே இருக்கிறது. இது எல்லாமே நமக்கு எதுலேருந்து வருதுன்னா, அந்த மையப்பகுதியான அந்த பூஜை ரூம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம்? அந்த பிரம்மஸ்தானத்தை நம்ம பூஜை ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போது ஒரு ஓம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? நாபியிலேருந்து அது வரணும். அந்த ஓம் அப்படிங்கிறதே நாபியிலேருந்து வரணும் தான். அதனால் நமக்கு இந்த தொப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம் தான் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பிரம்மா அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வீட்டில் நம்ம விளக்கேற்றுறோம் இல்லையா? அந்த பூஜை ரூம்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மஸ்தானம், அந்த மையப்பகுதியில் வைக்கக்கூடிய அந்த விளக்கு, அது நமக்கு எப்படி அந்த பிரகாசமாக இருக்கோ, இல்லை அந்த இடத்துல எப்படி ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கோ, வீடும் அதே போல் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது இந்த பூஜை அறையில் நம்ம எப்படி அதை வச்சுருக்கணும்? முதல்ல சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, வாசனை திரவியங்கள் அவசியம் இருக்க வேண்டும். அப்போ நீங்கள் டெய்லியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுத்தமாக வெள்ளி அல்லது செப்பு பாத்திரத்தில் தூய நீர் வைப்பது. அந்த நீரில் நீங்கள் என்ன பண்ணலாம்? கொஞ்சம் ஒரு ஏலக்காய், பச்சை கற்பூரம், இல்லைன்னா கிராம்பு, இது எல்லாமே போட்டு சுவாமிக்கு அதை எப்போவுமே வச்சுருக்கலாம். அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் இருக்கணும். நீங்கள் இந்த கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, இப்போ சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க, அந்த பொடி எல்லாமும் சேர்த்து கந்தக பொடி அப்படின்னு சொல்கிறோம், வாசனை நிறைந்த அது எல்லாமே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நீராக அதை வைக்கலாம். எவர் சில்வர் மட்டும் நம்ம பூஜை ரூமில் முக்கால்வாசி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்தது புஷ்பங்கள். இந்த பூ கண்டிப்பாக வாசனை நிறைந்த பூவாக இருக்க வேண்டும். இந்த வாசனை நிறைந்த பூவை நம்ம அந்த பூஜை ரூமில் வைக்கிறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே நமக்கு கமகமாக அந்த ஒரு நறுமணம் இருக்கிறது, பரிமளம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த நறுமணம் இருக்கிறதுக்காக. ஸோ தினமும் என்ன பண்ணணும்? நீங்கள் பூ வச்சிங்கன்னா காஞ்ச பூவை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஒரு சிலர் வீட்டில் வெள்ளிக்கிழமை மட்டும் பூ வைக்கிற வழக்கமாக இருக்கும். ஸோ வியாழக்கிழமை நீங்கள் அதை எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி அந்த காஞ்ச பூவை எல்லாத்தையும் எடுத்துடுறது நல்லது. சரி, சுவாமிக்கு வைக்கக்கூடிய பூவெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் சேர்த்து குப்பையில் போடணுமானா அது மிகவும் தவறான ஒன்று. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கவரில் வைங்க. அது கோவில் குளங்களில் சேர்க்கலாம், இல்லைன்னா வீட்டில் கிணறு இருந்ததுன்னா கிணத்துல சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா கடல் நீரில் கலக்கிறது நல்லது. உங்கள் வீட்டில் செடிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் உரமாக கூட மண்ணோட கலந்து அதை செடிகளுக்கு உரமாக சேர்த்துருங்க. பட் காலில் மிதிப்படுறதோ இல்லை நீங்கள் குப்பை தொட்டியில் போடுறதோ ரொம்ப தவறு. அதே மாதிரி
அந்த பூஜை ரூமில் நம்ம கோவில்கள்லேருந்து வரக்கூடிய மாலைகள், இந்த எலுமிச்சம்பழ மாலை, கோவிலேருந்து வரக்கூடிய பிரசாதங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா வீட்டில் அது அழுகி போகிற வரைக்கும் வச்சுருப்போம். அது காஞ்சு போகணும். இப்போ எலுமிச்சம்பழ மாலை கோவிலில் கொடுக்குறாங்கன்னா நீங்கள் உங்கள் வெளியில் நிலக்கதவில் வந்து போட்டுருங்க, அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பூஜை ரூம் இருக்குது, பூஜை ரூமுக்கு கதவு இருக்குன்னா அந்த கதவில் வந்து போடலாம். உங்கள் வீட்டில் திரும்பி அதை சாமிக்கு வந்து போடுறதோ இல்லை உங்கள் வாகனங்களுக்கு போடுறதோ வந்து நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு. அடுத்தது பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தினமும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஊதுபத்தி கொளுத்து வச்சு சாமி கும்பிடுறது, ஒரு கற்பூரத்தை காமித்து சாமிக்கு ஆரத்தி எடுக்கிறது. இது ரெண்டும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணால் வீட்டுக்கு ரொம்ப நல்லது. வீட்டுக்கு மட்டும் இல்லை, நமக்கே கூட ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஊதுபத்தி காமிக்கிறது, சாம்பிராணி போடுறது, கற்பூரம் கொளுத்துறது வந்து நம்ம மனசில் வந்து முதல்ல பித்ருக்களை வந்து நீங்கள் நினச்சிக்கலாம். முதல்ல வந்து எப்பொழுதுமே பூஜை ரூமில் வந்து ஒரு சாமி கும்பிடும் பொழுது குலதெய்வத்தை நம்ம நினச்சிக்கணும். குலதெய்வத்தை நினச்சி நம்ம அந்த ஆரத்தி காமிச்சிட்டு அடுத்தது பித்ருக்களை மனசார வேண்டணும். நம்ம வீட்டில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்களாம் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு இறந்துக்கணும். 3வது இஷ்ட தெய்வ பிரார்த்தனை வந்து நம்ம பண்ணணும். ஸோ பித்ருக்கள் ஃபோட்டோவை நம்ம வந்து பூஜை ரூமில் வைக்க மாட்டோம், அதை வெளியில் தான் வைப்போம். ஆனால் பிரார்த்தனை பண்ணும்பொழுதோ இல்லை ஆரத்தி காமிக்கும் பொழுதோ நம்ம அவங்கள வணங்குறதுல தவறே கிடையாது. அண்டு ஒரு நெய்வேத்தியம் என்பது கண்டிப்பாக நமக்கு வேணும். ஒரு சின்ன கல்கண்டோ இல்லை காஞ்ச திராட்சையோ இல்லை வந்து முந்திரியோ இல்லை பாதாமோ ஏதோ ஒன்று நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியமாக, இல்லை பேரிச்சம்பழம் வைக்கலாம். அண்ட் என்ன நெய்வேத்தியம் நம்ம சுவாமிக்கு வைக்கிறோமோ அதை நாம் சாப்பிட்றது நல்லது. நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அதை கொடுக்கலாம். தினமும் நம்ம வந்து இந்த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் ப்ரேயிங் அப்படிங்கிறது, கடவுள்கிட்ட பெரிய அப்ளிகேஷன் போடணும் இல்லை ஒரு பெரிய பெட்டிஷன் கொடுக்கணுங்கிறது இல்லை. நம்ம படைத்தவனுக்கு தெரியும் நமக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதே போல் நம்ம கர்மவினைக்கு ஏற்றாற் போல் தான் நமக்கு நன்மைகளும் தீமைகளும் நடக்குது. ஸோ நாம் வந்து தினமும் இந்த பூஜையில் இல்லை பூஜை ரூமை சுத்தமாக வச்சுருந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எதிர்கொள்கிற அளவுக்கு நமக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும். அண்ட் தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியதற்கு இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதனால் உங்கள் வீட்டில் ஒரு பூஜை ரூம்னா அது பெருசாக இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரு சின்ன ஷெல்ஃபில் நீங்கள் வச்சுருந்தா கூட அதை சுத்தமாக வச்சுக்கோங்க. காஞ்ச பூக்களை எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஒட்டடை படியாமல் பார்த்துக்கோங்க. அண்டு பழைய அந்த ஃப்ரேம் எல்லாம் துருப்பிடிச்சு போய் அந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அதை அப்புறப்படுத்திடுங்க. அண்டு டெய்லி ஒரு செம்பில் நீர் வைங்க, அதில் ஒரு ஏலக்காய், ஒரு பச்சை கற்பூரம், ஒரு சின்ன கிராம்பு, இது 3ம் போட்டு வைங்க. துளசி வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாம் மறுநாள் என்ன பண்ணணுன்னா அந்த தண்ணியை நம்ம வந்து ஒரு பாட்டில்லே இதில் எடுத்து நாம் அந்த தண்ணியை வந்து அருந்தலாம். உங்களுக்கு இந்த இதெல்லாம் வேண்டானாலும் நீங்கள் வெறும் துளசி போட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம். அண்டு தினமும் நம்ம அந்த தண்ணியை மாற்றுறது நல்லது. அண்ட் சுவாமிக்கு டெய்லி ஒரு நெய்வேத்தியம் பண்ணுறதும் நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமைகிறது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் வீட்டில் ஒரு பூஜை ரூமில் என்னென்ன டிப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.